திகார் சிறையிலிருந்து டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையான நாளன்று ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பியான சுவாதி மாலிவால் அவரை சந்திப்பதற்கு டெல்லியில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்திற்கு அவர் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் அவரை கடுமையாக தாக்கியதாக மாலிவால் புகார் அளித்தது சர்ச்சையானது. ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவாலுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். டெல்லி மகளிர் கமிஷனின் தலைவராகவும் அவர் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை சுவாதி மாலிவால் பதவி வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபவ் குமார் தம்மை பலமுறை தாக்கியதாகவும் அதனால் நாம் அவமானப்பட்டு காயமடைந்ததாகவும் அவர் புகார் கூறியிருந்தார். டெல்லி காவல்துறையில் அளித்த இந்த புகார் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளும் நேற்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் ஆய்வு செய்யப்பட்டன. அந்த காட்சிகளின்படி அதில் விபவ் குமார் சுவாதி மாலிவாலை தாக்கியதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபவ் குமாரை டெல்லி போலீசார் இன்று கைது செய்திருக்கின்றனர். டெல்லி மாநில முதலமைச்சரின் உதவியாளரை பெண்ணை தாக்கியதாக கைது செய்யப்பட்டிருப்பது டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவம், காவல்துறை வழக்கு பதிவு, விசாரணை ஆகியவை கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்று காவல்துறை சுவாதி மாலிவால் புகாரின் கீழ் வழக்கு பதிவு செய்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபவ் குமாரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்து இன்னும் சற்று நேரத்தில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அவருக்கு நீதிமன்ற காவல் அளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. சுவாதி மாலிவாலின் புகார் மற்றும் சிசிடிவி பதிவு, அவர் தாக்கப்பட்டதற்கான காயம், மருத்துவ சான்றுகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.